ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் 3வது டெமோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணணும், உங்களுக்கு ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்குங்க. உங்களுடைய எஸ்பி யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்படி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஓ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 3 மெத்தடுமே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். வேணுன்றவங்க விசிட் பண்ணி பாருங்கள், நீங்களும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அமேசானுடைய வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் மொபைலில் கண்டிப்பாக ஒரு ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஆப் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் கரோ. அப்போ ப்ளே ஸ்டோரில் போவாங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் கரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் போட சொல்லுவாங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்லா சைன் அப் எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் நம்ம டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரெஃபர் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். இதுதாங்க ஒர்க். ஓகேங்களா? இது உங்களுக்கு நான் டெமோவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி. அதாவது எப்படின்னா, இது வந்து ஈஸியான ஒன்று தான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதே போல் இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கணும். அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க 7 நாளைக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் ரெஃபர் லிங்க் எடுத்து போடுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுற கணக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. டைட்டில் என்ன போடணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் யூஆர்எல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம அங்கே காப்பி பண்ண லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம போடணும். அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா ஏர்ன் கரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம். ஏர்ன் கரோ அது பார்த்தீங்கன்னா போட்ட பிறகு உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. இங்கே பாருங்கள் இகேன்னு போட்டிருக்குங்களா, இதுதான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போட்டிருக்கோம். இந்த ஏர்ன் கரோ அது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ண ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம உள்ள என்ன பண்ண போகிறோம், சைன் அப் பண்ண போகிறோம். சைன் அப் பண்ணிட்டு ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த லிங்க் ஒன்று இருக்கும், ரெஃபர் லிங்க். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணதை அங்கே காப்பி பண்ணிட்டு வந்து எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுதாங்க விஷயமே. ஓகேங்களா? அதே போல் இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். யாருமே அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. எல்லாருமே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். முன்னாடி கொடுத்து ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. போய்ட்டு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அப்புறம் போஸ்ட் போடணும். இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள் ஏர்ன் கரோ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே இப்படி தாங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆட்டோன்னு அலோ கேட்பாங்க. அலோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் லாகின் ஆர் சைன் அப்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். பச்சை கலர் கீழே காட்டும் பாருங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க. உங்களோட மொபைல் நம்பர் இப்போ ஓடிபி வர மாதிரி ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் எஸ்பியில் கொடுத்து தான் இல்லைன்னு கிடையாது, எதை வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்து அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் இமெயில் உங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க. உங்கள்ட்ட நீங்கள் என்ன இமெயில் வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஏதாச்சும் ஒரு இமெயில் என்னோட கடை இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். அன்பு நெட் சென்டர் அந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். அன்பு நெட் சென்டர் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ட வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஓடிபிலாம் போகாது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓடிபிலாம் போகாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்கள் நேம் கேட்பாங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபுல் நேம் என்னவோ அதை நீங்கள் போடலாம். என்னுடைய நேம் அன்பரசன். அதனால் என்ன பண்ணுறேன், நான் அன்பரசன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கெட்ஸ் யுவர் ஏர்னிங் ஸ்டார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். அதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணால் தான் அது போகும், இல்லை போகவே போகாது. அது அப்படியே தான் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். நானே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணேன். திரும்பி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பாருங்கள். திரும்பி அந்த எனக்கு ஒரு நிறைய ஆப்ஷனில் கேட்குறாங்க, நீ ஸ்டூடெண்ட்டா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனில் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒன்று டச் பண்ணி விடுங்க. இதுக்கு எஸ்ஆர் கேட்பாங்க, நோ கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஆஃப்லைன் ஷாப்பிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு டச் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஸோ அதுவுமே திரும்பி ஒரு ஸ்க்ரீனில் டச் பண்ணுங்கள், அது போயிடும். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதேமாரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஒரு 4, 5 நோட்டிஃபிகேஷன் இதுமாரி வந்துட்டே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அத வர என்ன பண்ணுங்கன்னா, ஸ்க்ரீன் மேல தட்டிட்டே இருங்க. டச் பண்ணீங்க அப்டின்னா அது வந்து போயிடும். இல்ல நெக்ஸ்ட் காமிக்குது இல்லையா? அந்த நெக்ஸ்ட் குடுத்தா கூட போயிடும். ஓகேங்களா? அங்க பாருங்க இது வந்துச்சு. அத நான் டச் பண்ணா அது போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப பாருங்க, கீழ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல உங்களுக்கு கீழ சைட்ல ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ப்ரொஃபைல நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரொஃபைல டச் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ கீழ ஸ்க்ரோல் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ ரெஃபர் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுக்கு கீழ பாருங்க. ரெஃபர் அண்ட் ஏர்ன் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்கு இல்லையா? அத நான் டச் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மேல ஷோ ஆகுது பாருங்க. நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் ரெஃபர் லிங்க். இது நீங்க எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா, கீழயே பாருங்க டேப் டூ காப்பின்னு இருக்கு இல்லையா? அந்த டேப் டூ காப்பிய அந்த இத நீங்க அந்த எழுத்த நீங்க தொட்டாவே உங்களுக்கு அது காப்பி ஆயிடும். ஓகேங்களா? அப்ப அந்த டேப் டூ காப்பி அத நீங்க டச் பண்ணவே, நீங்க அந்த லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணிடலாம். உங்களுக்கு காப்பியும் ஆயிடுச்சு. அப்ப இங்க லிங்க் காப்பி பண்ணத நம்ம என்ன பண்ண போறோம்? SBOல போயிட்டு பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ பாருங்க நான் லிங்க்க காப்பி பண்ணிட்டேன். SBOல வந்துட்டேன். ஸோ SBOல வந்துட்ட பிறகு அழகா இந்த URLன்னு இருக்கு இல்லையா? அந்த URLல போயிட்டு நான் என்ன பண்றேன்? அத பேஸ்ட் பண்ணத இங்க அழுத்தி பிடிக்க போறேன். இங்க அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா, ஒரு பேஸ்ட் வரும். அந்த பேஸ்ட் குடுத்துட்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது மாரி அழுத்தி பிடிச்சு பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ SBI யூசர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாஸ்க் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ பார்த்து அவங்களுமே பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த அன்பு அண்ட் ஆஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.